வந்தியத்தேவனை தன்னுடைய படகுல கூட்டிட்டு போய் இலங்கை கரையில இறக்கி விடுறா பூங்குழலி. அவகிட்ட வந்தியத்தேவன், நீ எனக்கு மட்டும் உதவி பண்ணல, இந்த சோழ குலத்துக்கே உதவி செய்திருக்க. இதுக்கு பிரதி உபகாரமா ஏதாவது பண்ணலைன்னா என்னுடைய மனசு திருப்தி அடையாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பூங்குழலி, நீ பொன்னியின் செல்வரை பார்த்து அவர்கிட்ட ஓலையெல்லாம் கொடுத்த பிறகு பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியா உங்களுக்கு சமுத்திரகுமாரிய ஞாபகம் இருக்கான்னு கேளு. ஞாபகம் இருக்குன்னு அவர் சொன்னா அவ தான் எனக்கு படகு வலிச்சு கொண்டு வந்து என்னை இலங்கையில இறக்கி விட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. தொடர்ச்சியத்தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 9 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 10வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 10, அனிருத்த பிரம்மராயர். இந்த கதையின் ஆரம்ப காலத்திலேயே நமக்கு நெருங்கி பழக்கமான ஆழ்வார்க்கடியான் நம்பியை கொஞ்ச காலமாக நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம். அதற்காக நாம் நம்பியின் மன்னிப்பை கோரியே தீர வேண்டும். ஏனெனில் ஆழ்வார்க்கடியான் நம்பி இப்போது வெகு வெகு கோபமாயிருக்கிறான். அவனுடைய முன்குடுமி ராமேஸ்வர கடற்கரையில் அடிக்கும் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய கைத்தடியோ தலைக்கு மேலே சுழன்று கொண்டிருக்கிறது. அவனைச் சுற்றி ஆதி சைவர்களும் வீர சைவர்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் பலமாக இருப்பதால் ஆழ்வார்க்கடியானுடைய கதி என்ன ஆகுமோ என்று நமக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கிறது. எனினும் ஆழ்வார்க்கடியான் நம்பியின் நரசிம்ம அவதார தோற்றமும் அவனுடைய கைத்தடி சுழலும் வேகமும் அந்த கவலையை போக்குகின்றன. வந்தியத்தேவனும் இளைய பிராட்டியும் பேசியதை ஒட்டு கேட்ட ஆழ்வார்க்கடியான் பழையாறையிலிருந்து அன்றைய தினமே புறப்பட்டான். மதுரையில் சிறிது நேரம் தங்கினான். அங்கு அவன் அறிய விரும்பிய செய்தியை விசாரித்து அறிந்து கொண்டு ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டான். வந்தியத்தேவன் பூங்குழலியின் படகில் சென்று இலங்கை தீவில் இறங்கிய அதே நாள் மாலையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்து விட்டான். அந்த புண்ணிய பூமியை மிதித்த உடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் அத்தனை நாளும் அடங்கி கிடந்த வைஷ்ணவ ஆர்வம் கரையை உடைத்து கொண்டு பொங்கிவிட்டது. ராமேஸ்வரத்தில் உள்ள வீர சைவ பட்டர்கள் புதிய யாத்ரீகர்களை கண்டதும் அவர்களை சென்று சூழ்ந்து கொள்வார்கள். அவ்விதமே ஆழ்வார்க்கடியானையும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள். அப்பனே, வா வா, இந்த தலத்தில் உள்ள 64 தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து உன்னுடைய உடம்பில் தரித்திருக்கும் வைணவ சின்னங்களை கழுவி துடைத்துக்கொள் என்று கூறினார் ஒரு பட்டர். இன்னொருவர் குறுக்கிட்டு, ராம தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், ஆஞ்சநேய தீர்த்தம், சுக்ரீவ தீர்த்தம், இப்படி 64 தீர்த்தங்கள் இருக்கின்றன. நீ முதலில் என்னுடன் ஆஞ்சநேய தீர்த்தத்துக்கு வா. உன்னுடைய வைஷ்ணவ சின்ன தோஷத்துக்கு சரியான சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஆழ்வார்க்கடியான் கண்ணில் தீப்பொறி பறக்க எல்லாரையும் விழித்து பார்த்து, நிறுத்துங்கள் உங்கள் அபத்த பேச்சை. முதலில் நீங்கள் சொன்ன தீர்த்தங்களினால் உங்களுடைய நாக்கை அலம்பி உங்களுடைய பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்றான். அப்போது ஒரு பட்டர், ஆழ்வார்க்கடியானே, நீ ஏன் உன் தலையில் முன்புறத்தில் குடுமி வைத்திருக்கிறாய்? அதையும் மழுங்க சிரைத்து விட்டாயானால் உன் மண்டையில் உள்ளும் புறமும் ஒன்றாயிருக்கும் என்று சொன்னார். உடனே ஆழ்வார்க்கடியான், கொஞ்சம் பொறுங்கள், ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் என் தலை முழுதும் சிகை அடர்த்தியாக இருந்தது. ஒரு சைவனுடைய மண்டையை உடைத்துவிட்டு என் சிகையிலிருந்து ஒரு ரோமத்தை வாங்கி விடுவதென்று விரதம் எடுத்துக்கொண்டேன். அதன்படி 3/4 அரைக்கால்வாசி சிகை தீர்ந்துவிட்டது. இந்த ஊரில் என் முழு விரதத்தையும் நிறைவேற்றி கடலில் ஒரு முழுக்கு போடப் போகிறேன். எங்கே, ஒவ்வொருவராக உங்கள் மண்டையை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று ஆழ்வார்க்கடியான் கைத்தடியை ஓங்கினான். அடடே, இந்த வைஷ்ணவன் என்ன துடுக்காக பேசுகிறான் என்று சொன்னார் ஒருவர். இப்படியே அவர்களுக்குள் கலவரம் உண்டது. அடியுங்கள், பிடியுங்கள், கட்டுங்கள், வெட்டுங்கள் என்று தலைக்கு தலை கத்தினார்களே தவிர அந்த கூட்டத்தில் யாரும் ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நெருங்கவில்லை. அந்த சமயத்தில் வெகு சமீபத்தில் எழுந்த கோஷம் அவர்கள் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தது. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராஜர் வருகிறார் வருகிறார், பராக் பராக். எல்லாரும் திகைத்து போய் அந்த கோஷம் வந்த திசையை நோக்கினார்கள்.
ஆழ்வார்க்கடியான் எல்லாரிலும் அதிகமாக திகைத்து தன்னுடைய கைத்தடியை கக்கத்தில் வைத்துக்கொண்டு பார்த்தான். கட்டியம் கூறிக்கொண்டு காவல் வீரர்கள் முன்னும் பின்னும் தொடர சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் ராஜகம்பீரத்துடன் ஒரு படகில் வந்து கொண்டிருந்தார். கரையில் கோயில் மதில் ஓரமாக நடந்து கொண்டிருந்த சச்சரவை அவர் கவனித்தார். கூட்டத்தின் நடுவில் கக்கத்தில் தடியுடன் பரமசாதுவைப் போல் நின்ற ஆழ்வார்க்கடியானை கையினால் சமிக்கை செய்து அருகில் அழைத்தார். ஆழ்வார்க்கடியான் பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு கடற்கரையோரம் சென்று நின்றான். திருமலை, இது என்ன தெருக்கூத்து என்று கேட்டார் அனிருத்தர். குருவே, எல்லாம் கபட நாடக சூத்திரதாரியான அந்த கண்ணனின் தெருக்கூத்துதான். என் கண்களில் காண்பதை நான் நம்புவதா இல்லையா என்றே தெரியவில்லை. நான் காண்பது கனவா அல்லது வெறும் மாயையா என்று கேட்டான். உன் சந்தேகம் எல்லாவற்றையும் நான் அப்புறம் தெளிவிக்கிறேன். நீ நான் தங்கும் இடத்துக்கு வந்து சேர். அதோ கடலில் ஒரு சிறிய தீவு தெரிகிறது, பார்த்தாயா? அங்கேயுள்ள மண்டபத்துக்கு வா என்று சொன்னார். குருவே, இதோ இந்த சண்டைக்கார சைவர்கள் என்னை வரவிட வேண்டுமே என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லி கையினால் அவர்களை சுட்டிக்காட்டினான். அதுவரை சும்மா இருந்த வீர சைவர்கள் உடனே நெருங்கி வந்தார்கள். பிரம்மாதிராஜரே, இந்த வைஷ்ணவன் எங்கள் மண்டைகளை உடைத்து விடுவானாம். இவனை தாங்கள் தக்கபடி தண்டிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார். மற்றவர்களும் தலைக்கு தலை பேசினார்கள். இவனுக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன், நீங்கள் போகலாம் என்றார் அனிருத்தர். இதனால் அவர்கள் திருப்தியடையவில்லை. நாங்களே இவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதா? இவனுடைய முன்கொடுமையை சிரைத்து இவனுடைய சின்னங்களை எல்லாம் அழித்து இவனை கிணற்றில் போட்டு முழுக்காட்டி என்று ஆரம்பித்தார் ஒருவர். என்ன சொன்னீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கண்களில் தீ எழ திரும்பி நோக்கினான். அனிருத்த பிரம்மராயர் அப்போது, பட்டர்மணிகளே, இவன் பெரிய முரடன். இவனை தண்டிக்க உங்களால் ஆகாது. நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றார். பிறகு தம்மை தொடர்ந்து வந்த படகில் இருந்தவர்களிடம், உங்களில் 8 பேர் இறங்கி இவனை நம்மிடத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வளவுதான். மறுகணம் 8 பேர் கரையில் குதித்து இறங்கினார்கள். ஆழ்வார்க்கடியானை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். படகு மேலே சென்றது. படை வீரர்கள் புடைசூழ ஆழ்வார்க்கடியானும் போனான். பட்டர்களும் மற்றவர்களும் அந்த வைஷ்ணவனுடைய முரட்டுத்தனத்தை குறித்து பலவாறு பேசிக்கொண்டு அங்கிருந்து கலைந்து போனார்கள். அத்தியாயம் 11. தெரிஞ்ச கைக்கோள படை. ராமேஸ்வர பெருந்தீவை அடுத்த சிறிய தீவுகளில் ஒன்றில் ஒரு பழமையான மண்டபத்தில் அனிருத்த பிரம்மாதிராயர் கொலுவீற்றிருந்தார். அவருடைய அமைச்சர் வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள் அவரை சூழ்ந்திருந்தன. கணக்கர்கள், ஓலை எழுதும் திருமந்திர நாயகர்கள், அகப்பரிவார காவலர்கள் முதலியோர் அவரவர்களுடைய இடத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள். அனிருத்தர் படகிலிருந்து இறங்கி வந்து அம்மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரம் ஆனது. தம்மை பார்க்க வந்திருந்தவர்களை அழைக்குமாறு அவர் கட்டளையிட்டார். 5 பேர் முதலில் வந்தார்கள். அவர்களை பார்த்தால் செல்வச் செழிப்புள்ள வர்த்தகர்கள் என்று தோன்றியது. அவர்கள் ஒரு தட்டில் நவரத்தின மாலை ஒன்றை வைத்து சமர்ப்பித்தார்கள். அதை அனிருத்த பிரம்மராயரிடம் வாங்கி கணக்கரிடம் கொடுத்து, செம்பியன் மாதேவியின் ஆலய திருப்பணிக்கு என்று எழுதி வைத்துக் கொள்க என்றார். பிறகு வந்தவர்களை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டார். நானாதேச திசையாயிரத்து 500 சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். சந்தோஷம். பாண்டிய நாட்டில் உங்கள் வாணிபம் செழிப்பாயிருக்கிறதா என்று கேட்டார் அனிருத்தர். நாளுக்கு நாள் செழிப்படைந்து வருகிறது என்று பதில் சொன்னார்கள் அவர்கள். பாண்டிய நாட்டு மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டார் முதன் மந்திரி. பாண்டிய வம்ச ஆட்சியை காட்டிலும் சோழகுல ஆட்சியே மேலானது என்று பேசிக்கொள்கிறார்கள். முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் வீர தயாளங்களை குறித்து சிலாகிக்கிறார்கள். இலங்கையில் நடப்பதெல்லாம் இந்த பக்கத்து மக்களிடையில் பரவி இருக்கிறது என்றார்கள் அவர்கள். கடல் கொள்ளையர்களினால் உங்களுக்கு தொல்லை எதுவும் இல்லையே என்று கேட்டார் அனிருத்தர். சென்ற ஆண்டில் இல்லை. மானக்கவார தீவுக்கு அருகில் இருந்த கடற்கொள்ளைக்காரர்களை நம் சோழ கப்பற்படை அழித்த பிறகு கீழே கடல்களில் கொள்ளை பயம் கிடையாது என்று பதில் சொன்னார்கள் அவர்கள். நாம் கொடுத்தனுப்பிய ஓலை சம்பந்தமாக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அனிருத்தர். இலங்கை சைனியத்துக்கு அனுப்ப 1000 மூட்டை அரிசியும் 5-6 மூட்டை சோளமும் 100 மூட்டை துவரம்பருப்பும் இந்த ராமேஸ்வர தீவில் கொண்டு வந்திருக்கிறோம். இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்தோடு இலங்கை யுத்தம் எப்போது முடியும் என்றும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அது யாருக்கு தெரியும்? உங்களுடைய வர்த்தக சபைக்கு ஜோதிடக்காரன் இருக்கிறான் அல்லவா? அவனை கேட்டு எனக்கும் சொல்லுங்கள் என்றார் அனிருத்தர். பிரம்மராஜரே,
எங்கள் ஜோதிடக்காரன் சொல்வதையெல்லாம் எங்களாலேயே நம்ப முடியவில்லை என்றார்கள் அவர்கள். அப்படி அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டார் அவர். இளவரசர் அருள்மொழிவர்மர் போகுமிடமெல்லாம் வெற்றிதான் என்று சொல்லுகிறான். அவருடைய ஆட்சியில் சோழ கப்பல் படை கடல் கடந்த தேசங்களுக்கெல்லாம் சென்று வெற்றி கொள்ளும் என்று சொல்லுகிறான். தூர தூரத்தில் உள்ள தேசங்கள் பலவற்றில் புலிக்கொடி பறக்கும் என்றும் சொல்லுகிறான். அப்படியானால் உங்கள் பாடு கொண்டாட்டம்தான். இலங்கையில் யுத்தம் நடக்கும் வரையில் மாதம் ஒரு தடவை நீங்கள் இப்படியே அரிசி முதலியவற்றை அனுப்பி வர வேண்டும். போய் வாருங்கள் என்று சொன்னார் அனிருத்த பிரம்மராயர். அப்படியே செய்கிறோம், போய் வருகிறோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள் அவர்கள். 500 சபையின் பிரதிநிதிகள் போன பிறகு ஒரு காவலன் வந்து, தெரிஞ்ச கைக்கோளப்படை சேனாதிபதிகள் காத்திருக்கிறார்கள், உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னான். வரச்சொல்லு என்று அனிருத்தர் சொன்னதும் 3 கம்பீரமான புருஷர்கள் பிரவேசித்தார்கள். அவர்களை பார்த்து அனிருத்தர், சுந்தர சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படையார்தானே என்று கேட்டார். ஆமையா, ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளவும் எங்களுக்கு வெட்கமாயிருக்கிறது என்றார்கள் அவர்கள். அது ஏன் என்று பிரம்மராயர் கேட்டவுடன், சக்கரவர்த்தியின் சோற்றை தின்று கொண்டு 6 மாத காலமாக இங்கே வீணில் காலங்கழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சேனை 3 கைமா சேனை. இவர் இடங்கை சேனை தலைவர், இவர் வலங்கை சேனை தலைவர், நான் நடுவிற்கை படைத்தலைவன். ஒவ்வொரு கையிலும் 2000 வீரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். போர்த்தொழிலே எங்களுக்கு மறந்து போய்விடும் போல் இருக்கிறது என்றார்கள். உங்களுடைய கோரிக்கைதான் என்ன என்று கேட்டார் அனிருத்தர். எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க கோருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் மாதண்ட நாயகராயிருக்கும் சைனியத்திலே சேர்ந்து யுத்தம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் சொன்னதை கேட்ட அனிருத்தர், ஆகட்டும், தஞ்சைக்கு போனதும் சக்கரவர்த்தியின் சம்மதம் கேட்டுவிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். பிரம்மராஜரே, அதற்குள் இலங்கை யுத்தம் முடிவடைந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள் அவர்கள். அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். இலங்கை யுத்தம் இப்போதைக்கு முடியும் என்பதாக தோன்றவில்லை. தெரிஞ்ச கைக்கோளர் படையின் வீர பராக்கிரமம் இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். தஞ்சாவூர் சென்றதும் சக்கரவர்த்தியை கேட்டுக்கொண்டு உடனே உங்களுக்கு கட்டளை அனுப்புகிறேன். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். பாண்டிய நாட்டில் பகைவர்களை அடக்கி அமைதியை நிலைநாட்டி வாருங்கள் என்று சொன்னார் அனிருத்தர். மகாமந்திரி, பாண்டி நாட்டில் இனி அடக்குவதற்கு பகைவர் யாரும் இல்லை. குடிமக்கள் யுத்தம் நின்றது பற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவரவர்களும் விவசாயம், வாணிபம், கைத்தொழில்களில் ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கை நடத்துகிறார்கள். பாண்டிய மன்னர் குலமோ முழுவதுமாக நாசமாகிவிட்டது என்று சொன்னார்கள். அதை கேட்ட அனிருத்தர், அவ்விதம் நீங்கள் எண்ண வேண்டாம். வீரபாண்டியனோடு பாண்டிய வம்சம் அற்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள். அது தவறு. பாண்டிய சிம்மாசனத்துக்கு உரிமை கோருவோர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக சதி செய்வோரும் இருக்கிறார்கள். காலம் வரும்போது இவையெல்லாம் உங்களுக்கே தெரியும். பாண்டிய குலத்தின் பழமையான மணிக்கிரீடமும், இந்திரன் அளித்த ரத்தின மாலையும், வைரம் இழைத்த பட்டத்து உடைவாளும் இன்னும் இலங்கையிலிருந்து வருகின்றன. அவை ரோகண மலை நாட்டில் எங்கேயோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீட்டு கொண்டு வரும் வரையில் பாண்டிய போர் முற்றுப்பெறாது என்று கூறினார் அனிருத்தர். அவர் சொன்னதை கேட்ட பிறகு அவர்களில் ஒரு படைத்தலைவன் கூறினான், மகாமந்திரி, இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள விரும்புகிறோம். எங்கள் படையின் பெயர் சுந்தர சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை என்பது தாங்கள் அறிந்ததே. நாங்கள் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்பணியில் உயிரையும் விடுவோம் என்று பகைவர்களின் ரத்தம் தோய்ந்த சிவந்த கையினால் அடித்து பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள். ஆகையால் சக்கரவர்த்தியை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேரமாட்டோம். வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம். முன்னொரு காலத்தில் நாங்கள் பழுவேட்டரையர்களின் மாபெரும் சேனையில் ஒரு பகுதியாக இருந்தோம். அது காரணம் பற்றி எங்கள் பேரில் யாருக்கும் யாதொரு சந்தேகமும் ஏற்படக்கூடாது என்று கூறினார். அதை கேட்ட அனிருத்தர், ஆஹா, இது என்ன வார்த்தை? யாருக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டார். தஞ்சாவூரில் நடப்பதை பற்றி ஏதேதோ வதந்திகள் காற்றில் வருகின்றன. கொடும்பாளூர் வேளாளர்கள் எங்களை பற்றி ஏதாவது சந்தேகத்தை கிளப்பக்கூடும். மனித உயிர் அனித்தியமானது. திரிபுவன சக்கரவர்த்தியே ஆனாலும் ஒரு நாள் இறைவனின் திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான். சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியில்லை. வானத்தில் வால் நட்சத்திரம் வேறு பிரகாசிக்கிறது. சக்கரவர்த்திக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் எங்கள் படை வீரர்கள் அருள்மொழிவர்மரின் அகப்பரிவாரமாக விரும்புகிறார்கள். அதனால் தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தியை தரிசிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் அவர்கள். அதை கேட்ட பிரம்மராயர், வேண்டாம், நீங்கள் தஞ்சை போவது உசிதமல்ல. வீண் குழப்பம் ஏற்படும். சக்கரவர்த்தியை கண்டு
உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துவதை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள் என்று சொன்னார். தங்களிடம் எங்கள் குறைகளை தெரியப்படுத்தியதுமே எங்களுடைய மனதில் இருந்த பாரமே நீங்கிவிட்டது. நாங்கள் போய் வருகிறோம் என்று சொன்னபடியே தெரிஞ்ச கைகோள படைத்தலைவர்கள் மூவரும் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். அவர்கள் சென்றதும் அனிருத்த பிரம்மராயர், ஆஹா, பொன்னியின் செல்வரிடம் அப்படி என்னதான் ஆகர்ஷண சக்தி இருக்குமோ தெரியவில்லை. அவரை ஒருமுறை பார்த்தவர்கள் கூட பைத்தியமாகி விடுகிறார்களே என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டார். பிறகு உரத்த குரலில், எங்கே அந்த முரட்டு வைஷ்ணவனை? அவனை இங்கே வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். அத்தியாயம் 12. குருவும் சீடனும். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த மண்டபத்துக்குள் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்தான். அவரை 3 முறை சுற்றி வந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான். பிறகு ஏதோ மந்திரத்தை உச்சரித்துவிட்டு, குருதேவரே, விடை கொடுங்கள் என்று சொன்னான் அவன். அனிருத்தர் புன்னகையுடனே, திருமலை, என்ன இந்த போடு போடுகிறாய்? எதற்கு என்னிடம் விடை கேட்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார்க்கடியான், நான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் ஆழ்வார்க்கடியான் என்ற பெயரையும் தங்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தையும் இந்த மாக்கடலில் அர்ப்பணம் செய்துவிட்டு வீர சைவ காளாமுக சம்பிரதாயத்தை சேர்ந்து விடப் போகிறேன். கையிலே மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போகப் போகிறேன். தலையில் சடை முடியும், முகத்தில் நீண்ட தாடியும் வளர்த்து கொண்டு எதிர்படுகிற வைஷ்ணவர்களுடைய மண்டைகளையெல்லாம் இந்த தடியினால் அளந்து பிளக்கப் போகிறேன் என்றான். அதை கேட்ட பிரம்மராயர், அப்பனே, நில் நில், என்னுடைய மண்டைக்கும் கூட அதே கதிதானோ என்று கேட்டார். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், தாங்கள் வைணவ சம்பிரதாயத்தை இன்னும் கடைபிடிக்கிறவர்தானே என்று கேட்டான். திருமலை, அதை பற்றி உனக்கு என்ன சந்தேகம்? என்னை யார் என்று நினைத்தாய் என்று கேட்டார் அனிருத்தர். தாங்கள் இந்த ஊர் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் நடத்தி வைத்ததாக என்னுடைய செவிகளில் நான் கேட்டேனே என்றான் ஆழ்வார்க்கடியான். அது உண்மைதான் என்று சொன்னார் அனிருத்தர். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், இந்த கலியுகத்தில் நாராயணனே தெய்வம் என்றும் ஆழ்வார்களின் பாசுரங்களே வேதம் என்றும் ஹரிநாம சங்கீர்த்தனமே மோட்சத்தை அடையும் மார்க்கம் என்றும் எனக்கு கற்பித்த குருதேவர் தாங்களே அல்லவா? ஆனால் குருதேவராகிய தாங்களே செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாக இருந்தால் சீடனாகிய நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். திருமலை, நான் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்ததை பற்றித்தானே நீ சொல்கிறாய் என்று கேட்டார் அனிருத்தர். ஆமாம், அங்கே தாங்கள் எந்த கடவுளை தரிசனம் செய்தீர்கள் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். சந்தேகம் என்ன, நாராயணமூர்த்தியைத்தான் என்று சொன்னார் அனிருத்தர். உடனே ஆழ்வார்க்கடியான், ராமேஸ்வர கோயிலுக்குள் லிங்க வடிவம் வைத்திருப்பதாக அல்லவோ கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தானே இங்குள்ள வீரசைவ பட்டர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு கொக்கரித்தார்கள் என்றான். அதை கேட்ட அனிருத்தர், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராய் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் உள்ளவன் திரு நாராயணமூர்த்தியே என்று சடகோபரே திருவாய் மலர்ந்திருக்கிறார். ஆனால் நீயோ சிவன் கோயிலுக்கு நான் போனதை பற்றி ஆட்சேபிக்கிறாய் என்று சொன்னார். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், குருதேவரே, என்னை மன்னிக்க வேண்டும். நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாததால் நான் வீண் சண்டைகளில் இறங்கி காலம் கழித்து கொண்டிருந்தேன். தற்போது தங்களையும் சந்தித்தேன். இனி எனக்கு ஒரு வரம் கொடுத்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன வரம் வேண்டும் உனக்கு என்று கேட்டார் அனிருத்தர். நான் திருக்குறுகூர் சென்று அங்கேயே தங்கிவிட ஆசைப்படுகிறேன். நம் சடகோபரின் 1000 பாடல்களையும் சேகரித்து கொண்டு பிறகு ஊர் ஊராகச் சென்று அந்த பாடல்களை இசைக்க விரும்புகிறேன் என்று கூறினான். அதை கேட்ட அனிருத்தர், ஆழ்வார்களின் பாசுரங்களை சேகரிப்பதற்கும் பரப்புவதற்கும் மகான்கள் அவதரிப்பார்கள். நீயும் நானும் ராஜ்ய சேவையை நமது தர்மமாக கொண்டவர்கள். சோழ சக்கரவர்த்தியின் சேவையில் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்வதாக நாம் சபதம் செய்திருப்பதை மறந்து விட்டாயா என்று கேட்டார். மறக்கவில்லை குருவே, ஆனால் அது உசிதமா என்ற சந்தேகம் தோன்றி என்னுடைய உள்ளத்தை அரித்து கொண்டு வருகிறது. முக்கியமாக தங்களை பற்றி சில இடங்களில் பேசிக்கொள்வதை கேட்டால் என்று ஆழ்வார்க்கடியான் கூறிக்கொண்டிருந்ததை இடைமறித்து, என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்று கேட்டார் அனிருத்தர். தங்களுக்கு சக்கரவர்த்தி 10 வேலி நிலம் மானியமாக விட்டு அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருப்பதால் தாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டுவிட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஜாதி தர்மத்தை புறக்கணித்து கப்பல் பிரயாணம் செய்ததாகவும் கூறுகிறார்கள். ஆழ்வார்க்கடியான் சொன்னதை கேட்ட அனிருத்தர், அந்த பொறாமைக்காரர்கள் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய ஜாதி கிணற்று தவளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சக்கரவர்த்தி எனக்கு 10 வேலி நிலம் மானியம் கொடுத்திருப்பது உண்மைதான்.
அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு 4 வருஷங்களுக்கு முன்னதாகவே நான் சக்கரவர்த்திக்கு மந்திரியாகிவிட்டேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டார். எனக்கு தெரியும் குருதேவா. எனக்கு ஒருவனுக்கு மட்டும் தெரிந்த என்ன பயன்? ஜனங்களுக்கு தெரியாதுதானே? நாட்டிலும் நகரத்திலும் வம்பு பேசுகிறவர்களுக்கு தெரியாதுதானே என்று கேட்டான். வம்பு பேசுகிறவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். பரம்பரையான ஆச்சாரிய தொழிலை விட்டுவிட்டு நான் ராஜசேவையில் இறங்கியது பற்றி இதற்கு முன்னால் நானே சில சமயம் குழப்பமடைந்திருக்கிறேன். ஆனால் சென்ற 2 நாட்களாக அத்தகைய குழப்பம் எனக்கு சிறிதும் இல்லை. திருமலை, நான் ராமேஸ்வர ஆசிரமத்தில் சுவாமி தரிசனத்துக்காக இங்கு வரவில்லை என்பதும் மாதோட்டம் போவதற்காகவே இங்கு வந்தேன் என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டார் அனிருத்தர். ஆம் குருதேவா. தாங்கள் அங்கே இளவரசரை பார்த்தீர்களா என்று ஆர்வத்துடன் கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ஆம் திருமலை, நான் இளவரசரை பார்த்தேன், பேசினேன். இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நேரில் தெரிந்து கொண்டேன். இலங்கை அரசன் மகிந்தனிடம் முன்பு ஒரு மாபெரும் சைன்யம் இருந்தது. அந்த சைன்யம் இப்போது இல்லவே இல்லை. மன்னன் மகிந்தன் ரோகண நாட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆக நமது சைன்யம் போர் செய்வதற்கு இப்போது இலங்கையில் எதிரிகளே இல்லை என்றார் அனிருத்தர். அப்படியானால் குருதேவரே, இளவரசர் சைன்யத்துடன் திரும்பிவிட வேண்டியதுதானே? மேலும் எதற்காக அங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். எதிரிகள் இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடலாம். ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டமில்லை. எனக்கும் அதில் சம்மதமில்லை. இளவரசரும் சைன்யமும் இப்பால் வந்ததும் மகிந்தன் மலைநாட்டிலிருந்து மறுபடியும் வெளியே வருவான். மறுபடியும் பழையபடி போர் தொடங்கும். அதில் என்ன பயன்? இலங்கையின் மன்னரும் மக்களும் ஒன்று நமக்கு சிநேகிதர்களாக ஆக வேண்டும், அல்லது புலிக்கொடியின் ஆட்சியை அங்கே நிரந்தரமாக நிறுவுதல் வேண்டும். இந்த 2 வகை முயற்சியிலும் தான் இளவரசர் அங்கு ஈடுபட்டிருக்கிறார். போரிடும் வேலை இல்லை என்பதால் நம்முடைய வீரர்கள் அங்கிருந்த பழமையான புத்த விகாரங்கள், கோயில்கள், தாதுகற்ப கோபுரங்கள் எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அனிருத்தர். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், அழகாய்த்தான் இருக்கிறது. சைவம் வைஷ்ணவம் 2ஐயும் கைவிட்டு இளவரசர் சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ என்னவோ. அதையும் தாங்கள் ஆமோதிப்பீர்களோ என்று கேட்டான். நானும் நீயும் ஆமோதித்தாலும் ஒன்றுதான், ஆமோதிக்காவிட்டாலும் ஒன்றுதான். ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தன்னுடைய பிரஜைகள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்து பராமரிக்க வேண்டும். இந்த உண்மையை இளவரசர் தானே நன்றாக உணர்ந்திருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்ததும் காரியத்திலும் செய்து காட்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்த அனிருத்தர், திருமலை, நான் மறந்தே போய்விட்டேன். அதிக உற்சாகம் என் அறிவை மூடிவிட்டது. நீ உன் பிரயாணத்தில் தெரிந்து வந்த செய்திகளை இன்னும் நான் கேட்கவே இல்லை. சொல், கேட்கிறேன். எவ்வளவு பயங்கரமான செய்திகளாயிருந்தாலும் தயங்காமல் சொல் என்று கேட்டார். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், நான் கொண்டு வந்த செய்திகளை வாயு பகவான் கேட்டால் நடுங்குவார். சமுத்திரராஜன் கேட்டால் சம்பித்து போவார். பட்சிகள் கேட்டால் பறக்கும் சக்தியை இழந்து சுருண்டுவிடும். ஆகாசவாணியும் பூமாதேவியும் கூட அலறி விடுவார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை நான் இங்கே பகிரங்கமாக எப்படி சொல்ல முடியும்? அப்படியானால் வா, காற்றும் கனலும் புகாத பாதாள குகை ஒன்று இந்த தீவிலே இருக்கிறது. அங்கே வந்து விவரமாகச் சொல்லு என்றார் அனிருத்த பிரம்மராயர். அத்தியாயம் 12 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.